Hi, hello, வணக்கம் மக்களே. வெல்கம் டு வைப் வித் ஜெரி யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா ஃபன்னா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது நாங்க எல்லாருமே இந்த டைட்டில் டீசரை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். அது மட்டுமே இல்லாம அந்த பாட்டு இருக்கு இல்லையா, வாடி ஏன் பொட்டல பொட்டாயே, அந்த பாட்டை பார்த்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது எப்படா ட்ரெய்லர் வரும் அப்படின்ற மாதிரி. அதுவும் இந்த மாசம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லர் எப்படா வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ட்ரீட் கொடுத்திருக்காங்க. நித்யா மேனன் பாக்குறதா, விஜய் சேதுபதி பாக்குறதா, இல்ல பாண்டியராஜ் இயக்கத்தை பாக்குறதா அப்படிங்கிறது சொல்ல தெரியாது. சோ பாக்கலாம் ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, சோ பாத்துடலாம். என் கூட வந்தா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிக்காம நான் தான் வேணும்னு வந்திருக்கேன். நம்ம அம்மா அப்பாவே இப்படி பாத்துக்கலையான்னு அவங்களே நீ திட்ட அளவுக்கு கொஞ்சம் பாத்துக்கலான்னு இருக்கேன். எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. அரசி மாஸ்டர் டிகிரி, நீங்க நம்மால மாஸ்டர் வாத்தியாருன்னு தெரியாது. இல்ல தம்பி பரோட்டா மாஸ்டர். தம்பி பரோட்டாக்குன்னு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. வெரைட்டி பிச்சு போடுவா. திரு ஆகாச வீரய்யா. செம்ம வர்த்தான சம்பந்தம்ப்பா. ஆஹா, அவ பேரு அரசி. எனக்கு அவ பேரரசி தான் அத்தை. நான் என்னன்னு கூப்பிடுது? பேர் சொல்லி கூப்பிடு. ஆகாசன்னு புருஷனை பேர் சொல்லக்கூடாதா? போடா லூசு. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது நல்லாதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஏன்டா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுறா, என்கிட்ட காட்டு. ஐயோ மேடம், நான் உங்க குழந்தைகளை கோவத்தை காட்டல மேடம். நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். பெப்பர் தூக்கலாம் ஒரு ஆபாய். என்ன கட்டுது அது பெப்பர் தூக்கலாம். நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? என்ன சாக்கடைக்கு எப்படா அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்கா மச்சான்? என் புள்ள எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டுனி அன்னைக்கே உன் மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சே. சண்டை முடியாத காரணத்தினால் இன்று கடை விடுமுறை. புருஷ முடாட்டி உறவுதான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு அம்மா. எப்பா உயிரே போயிடுது. எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ யோ 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 ஐயையோ ஐயையோ அடேங்கப்பா. ஐயையோ வாய பர. ஏமா 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 சிப்பா. ஏன்டா கழுதை கட்டி குடும்ப மாதிரி கால் கால் கத்துறீங்க? அவன் பாவம்மா, அவன் அம்மா கிட்டயும் என் கிட்டயும் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான். லே 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 நான் செத்து போயிட்டு சொல்லிட்டேல, செத்தாண்டி போயிட்டேன். எப்ப என் பேரஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசர செத்தாண்டி போயிட்டான். நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? ஓகே, சோ நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு பார்க்கும் பொழுதே. முக்கியமா பாண்டியராஜ் அவரோட மூவிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஃபன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவிஸா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளையா இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ இந்த தலைவன் தலைவி, அதுக்கு முன்னாடி திரைப்படங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃபேமிலியோட இருக்கிற எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபேமிலி கதையா இருக்கும். சோ இதுவும் அப்படிதான் இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற கதை ஒரு ரகட் லவ் ஸ்டோரி அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. சோ லவ் பண்ணும் போது கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஒரு உல்டாவா இப்போ நிறைய பேருக்கு அந்த வீட்டுகளை ரிலேட்டட் ஆகக்கூடிய மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பாப்போம். இந்த மாசம் ஜூலை 25 படம் ரிலீஸ் ஆகுது. சோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. எல்லாருமே சூப்பர் ஃபன்னா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் பாண்டியராஜ் நிறைய படங்களை மைனா நந்தினியும் நடிச்சிருப்பாங்க. சோ இதுலயே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குட்டி போர்ஷன்ல வந்திருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக்
சொல்லவே வேண்டாம். சந்தோஷ் நாராயணன் இப்போ நிறைய படங்களுக்கு வந்து வித்தியாசமான மியூசிக் கூட நம்ம வந்து அவருடைய மியூசிக்கை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். எனவே பார்க்கலாம் இந்த படத்துல எப்படி இருக்க போகுது அப்படின்னு. என்னோட ஃபேவரட் வந்து இப்ப நிறைய பேருக்கு ஆகாச வீரன் பாட்டு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் வந்து இந்த படத்துல பிடிச்சிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆரம்பத்துல வந்து பொட்டல முட்டாயே பாட்டை தாண்டி என்னால போக முடியல. சோ அவ்வளவு நல்லா இருந்தது. கேட்க வைபா இருக்கு. சுப்லாஷினி வாய்ஸ் அண்ட் சந்தோஷ் நாராயண் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு பக்கா மாஸ்டர் பீஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். சோ இந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிக் ஜீரோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அடுத்து பை ஃப்ரம் ஜீரோ. பாய்.